பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வடக்கு மண்டலத்திலையும் அதுக்கு பின்பு வந்து அடுத்த வாரம் மேற்கு மண்டலத்திலையும் நடந்தது. அதனையொட்டி வந்து கிட்டத்தட்ட முதல் வடக்கு மண்டலத்தில் நடந்ததில் கிட்டத்தட்ட 97 மனுக்கள் பெறப்பட்டது. போன மேற்கு மண்டலத்தில் நடைபெற்றதில் கிட்டத்தட்ட ஒரு 125 மனுக்கள் பெறப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னென்னா, பெறப்பட்ட மனுக்களுக்கு வந்து உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். அதில் வந்து அடுத்த நாளே வந்து மாண்பு மேயர் அவர்கள் நிறைய பயனாளிகளுக்கு வந்து சம்மந்தமான ஆர்டர்ஸை வந்து வழங்கினாங்க. அதை தொடர்ச்சியாக இன்று கிழக்கு மண்டலத்திலையும் அதனை சார்ந்த 15 வார்டில் இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்டு உடனடியாக இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து மேயர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி சில மனுக்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் பதிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மனு கொடுத்தாலும் ஆன்லைனில் பதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனடியாக தீர்வு காணக்கூடிய மனுக்களுக்கு உடனடியாகவும், ஏதாவது ரோடு போகிறது, லைட்டு மாற்றுறது, இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஃபண்டு வரப்போ முன்னுரிமை கொடுத்தோ அது வந்து செயல்படுத்தப்படும் என்று மாநகராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாண்பு மேயர் அவர்களை பேசுவதற்கு வைக்கிறேன். தெரிஞ்சுட்டே இருக்கும். சம்மந்தப்பட்ட அதிகாரி எடுத்தாலும் மக்களோட போய் சேரணும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவுங்க பல்வேறு நடவடிக்கை இந்த நிகழ்ச்சிகள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும். ஆனமாதி கிழக்கு மண்டலத்தில் வடக்கு மண்டலம் 97, அங்கே ஒரு 121 சில்லற உடனடியாக ஆணையை வந்து ஒரு 50 கொடுத்தோம். உடனடியாக எதை கொடுக்க முடியும்னா தீர்வை திருத்துறது மற்றும் பேர் மாற்றம், பெட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அந்த சம்மந்தமாக கொடுத்துருவோம். சப்போஸ் ஒரு இடத்துல ரோடு வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு அதை ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக, அதாவது அடுத்த ஃபண்டு வரைச்சில் தெரியும். நம்ம ஆணையர்களும் வந்து கீரோட ஜெயை போக சொல்லுவோம். இந்த இதை தான் முதல்ல எடுப்போம். எனக்கு கள ஆய்வு பண்ணி ரெடியாக இருக்கும் ஃபண்டு. ஏன்னா நம்ம 60 வார்டு ஈக்குவலாக வேலை பார்த்துட்டு வரோம். அந்த 20 வார்டு வேலை பார்த்து வரச்சில் இந்த அடிப்படை வசதி மேம்படுத்துகிற பொதுமக்களிலிருந்து நேரடியாக போடப்பட்ட மனு முதல் செய்யப்படும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பல பகுதியில் வடிகால் வசதி செஞ்சாச்சு. இன்னும் குறிப்பாக வந்து ஒரு சில இடம் தான் இருக்குது, அதுவும் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சாலை 2000க்கும் மேற்பட்ட சாலையை போட்டு உங்களுக்கு எல்லா மண்டலத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வேலையை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு ஒரு பீச் இருக்குது, முத்துநகர் பீச். கடந்த 2 ஆண்டு முன்னே தான் டெவலப் பண்ணோம். அது நல்லா எல்லாத்துக்குமே எல்லா தரப்பு மக்களும் அங்கே வராங்க. அதில் மாற்றுத்திறனாளி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே டெய்லி கிளீனிங்காக இருக்கட்டும், என்னென்ன ஆக்டிவிட்டி உண்டு மேம்படுத்துகிறோம். ரோட்ஸ் பாருங்க அதில் தான் சார்ந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதா கோயில் சைடு பீச் ரோடு ஃபுல்லாக நம்ம கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அந்த பீச் ரோடு ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் லைட் இருக்கும். அந்த குடக்குள்ளே அங்கங்கே நம்ம ஆளுக்கு இருப்பாங்க. அதையும் மேம்படுத்தணும் என்று ஆணையாளர்களும் ஒரு நாள் ஆஃபீஸ் சைஸில் பண்ணோன்னா நம்ம ஆர்பாரில் டையப்போட இப்போ எதிர் சைடு லைட் போட்டாச்சு. இப்போ அவங்ககிட்டையும் கேட்டிருக்காங்க, ஆணையாளர்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மாதா கோயில் தெரியும், உலக பிரசித்தி பெற்ற கோயில் நம்மளுக்கு. என்ன அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மண் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து எப்போவுமே அழுக்காகவே இருக்கும். அதுலேயும் ஃபவர் பிளாக் போட்டு கேட்டிருக்கோம். நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் நம்ம ஆர்பாரோட இணைஞ்சி இப்படி வந்து அதே இது பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய ஃபண்டில் மாநகராட்சி மெயின் ஆஃபீஸ்லேருந்து பீச் ரோடு வரைக்கும் 2 சைடும் ஃபேவர் பிளாக் வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரோடு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம வி ரோடு இருக்குது, நம்ம ஜெயராஜ் ரோடு இருக்குது, விவிடி ரோடு இருக்குது. அந்த மாதிரி நம்ம பகுதியில் வந்து தார் சாலையும் அமைஞ்சாலும் ஹைவேஸ் ரோடாக அமைஞ்சாலும் 2 சைடில் வந்து ஃபேவர் பிளாக் வரும். ரொம்ப நாளாக நம்ம வியாபாரியோட கோரிக்கை எல்லா இடத்துலையும் சரியாகிட்டு எங்கள் இடத்துல மட்டும் தூசி இதாக இருக்குங்கிறதுனால அதையும் வருங்க நாட்களில் பண்ணித்தரோம் என்று கூடி. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே வந்து ஹெல்த் வாக்கு நம்ம பீச்சில் தான் ஆரம்பித்தோம் நம்ம பகுதியில். அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷனாக ஆணையாளர்கள் ஒரு சில ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுபடி என்னன்னா ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு வாக்கிங்கும் ரெஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். சைடில் ஸ்டோன் பெஞ்சு மாச்சி அது இப்போதைக்கு டெம்பரரியாக பண்ணியிருக்கோம். நல்லா பண்ணுறதுக்குள்ள வேலையும் நடைபெறுது. இது மட்டும் இல்லை, இந்த மனு மூலிமா அது பேர் மாற்றமாக இருக்கட்டும். கிழக்கு மண்டலம் வந்து பழைய தூத்துக்குடி, அது வார்டு நம்பர் 21, 22, 23, 24, 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய தூத்துக்குடி ரொம்ப 10 அடி சந்தா இருக்கும். எங்கெல்லாம் ஃபேவர்னா என்னென்னா ஃபேவர் பிளாக் ரோடு போடுற மிஷின் எங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் நம்ம தார் சாலை விரிச்சாச்சு. சின்ன ஏரியாவில் ஃபேவர் பிளாக் போட வேண்டியிருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா 41 வார்டு 40 வார்டு மாதா கோயிலுக்கு பின்னாடி அதில் ஃபேவர் பிளாக் ஒரே பிரச்சனை மாற்றி ஏன்னா ரோடு நம்ம வந்து ஒய்த்தி இன்றைக்கி வந்து சரி செஞ்சு கொடுத்தாச்சு. இனிமேல் எங்கெங்கே ஃபேவர் பிளாக் உண்டோ அது நம்மளோட ஃபண்டில் தான். நம்ம ஒன்றா ஜென்ரல் ஃபண்டோ நமக்கு நம்ம இல்லை, நாங்கள் யார்கிட்ட சிஎஸ்ஆர் வாங்குறோமோ நம்மளே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த ஏரியா மட்டும் ஸ்லோவாக வந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இன்று நடக்கும் இந்த திட்டமாக இருந்தாலும் சரி வேறு என்ன மக்கள் பயனுள்ளது தான். அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை தான் இப்போ நேரடியாக வந்திருக்கும் என்று தெரிவித்துக் கொள்ளி வரிசையாக அனைவரும் அதாவது எல்லாத்துலேயும் மனு வாங்கிட்டு தான் போவோம். ஒன்றா வரல. ஏன்னா வரிசையில் மற்ற மண்டலத்துலாம் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கீங்க, அந்தந்த இடத்துல நாய்கள் தொல்லைன்னு நிறைய இடத்துல போட்டிருக்கீங்க. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இல்லை. நிறைய ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ரேபிஸ் ஊசி எல்லாம் கிட்டத்தட்ட 5500 கிட்ட நம்மளோட ரெக்கார்டு இருக்குது. வந்து நம்ம ஊசி போட்ட ரெக்கார்டு இருக்குது. இருந்தாலும்
அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சு நான் எது அவங்க வீட்டில் உள்ளது தெருவில் யாருக்கும் அதான் ஏன்னா யாரும் அங்கீகரிக்காம படம்னா உரிமை இல்லாத நாயாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுன்ட்டு சின்ன ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி போட்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன் சார். ஏன்னா அப்படி பண்ணால் என்னென்னா எது வந்து இவங்களோட நாயின்னு தெரிஞ்சு போயிடும். தெருவில் விளையிற நாயை வந்து சில சமயம் அப்போ ஒரு ஏரியாவில் போய் நிறைய தொல்லையாக இருக்குது பிடிங்கிருக்காங்க. அப்போ வீட்டுக்காரங்கிட்ட சண்டை வருது தேவையில்லாமல் எங்களுக்கு இல்லை பக்கத்து வீட்டு. அப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ண டாக்காக இருந்ததுன்னா அப்படியே நேராக கொண்டு அவங்க ஏரியாவில் வசிக்கலாம் கஸ்டடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருங்கிறதுக்காண்டி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் அது பொதுமக்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேறு எதுவும் கேள்வி இருந்தாலும் கேளுங்க. பத்திரிக்கையாளர் அதுக்கு மனு வழங்க ஆரம்பிக்கும். முன்னாடி வாங்க அப்படியா எந்த ஏரியா 2 விஷயம்ண்ணா வந்து புது தீர்வு வந்துச்சு இல்லை 2019 ஆயிடுச்சு படி. அதில் வந்து நம்ம யாருக்குமே கூட்டலை இருக்கிற டபுள் 100 200 போட்டாச்சு. சட்டப்படி வந்து அளந்து போடணுங்கிறது இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரேட்டு ரைட் ஓகே விட்டுருங்க. ரைட் நன்றி. அதுக்கப்புறம் 12 இது வரைக்கும் அவங்க வந்து அந்த மாநகராட்சிக்கு அந்த சொத்து வரி போடவே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்துங்கிறது இப்போ வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ புதுசாக அந்த ஏரியாவுக்கு இப்போ வாட்டர் கனெக்ஷனுக்கும் சேர்த்து பேலன்ஸ் போட்டிருக்காங்க. கடந்த வச்சு கொடுங்க. ரோஸ் மச்சாது யாருண்ணா? அவங்க ஓனரா? ஓல்டு ஓனரா? இல்லைண்ணா ஒரே சர்வே நம்பர்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு தனிப்பட்ட எத்தனை சென்ட் உங்க வீடு? இல்லை அங்கே அந்த இவர் வந்து ஒரு ஏக்கருக்கு ஓனராக இருந்திருப்பாரு. இல்லை கிடையாது. அந்த சின்ன இடத்துக்கு தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்தவங்க உறவுக்காரங்க கொடுத்தாங்க. அவங்க 2012 ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஏற்பாடு பண்ணுறதுனால தொடர்ந்து தவறுகள் பண்ணிட்டு வராங்க. உங்க பேர்ல வந்து எடுத்திருக்காங்க. யாரும் குடிக்கவே இல்லை. ரோச் மச்சா நீங்களா? அவங்களுடைய மரணத்தை உங்களுக்கு சொத்து உங்களுக்கு வந்துட்டு வரல இல்லை. அந்த அவங்க ஒரு பேரில் தானே இருக்கும். ஆமாம் அவங்க பேரில் இருக்கட்டும். ஆனால் புரோராந்திரக்காரங்க தவறுதலாக அந்த அம்மா நாகர்கோவில் சார் அதை கேன்சல் பண்ண சொல்லி நான் அதை பண்ணி கொடுத்தேன். இப்போ நீங்கள் இந்த சிம்பிளாக சொல்லிருக்கலாமா? பரவாயில்ல. செக் பண்ணிவிட்டு அவங்க விசாரணை கொடுங்க. ரத்து பண்ணி கொடுத்துருக்கோம் சார். வெளியே வந்துக்கோங்க. என்ன மனம் வரிசையா வந்துடும். அது ரயில்வேல இருக்கு. அது வந்துருங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எல்லா வீட்டுக்கும் வந்துட்டுல தான் சார். அந்த காஞ்சி காலி 50 அது வந்துடுங்க. தண்ணி லைனுக்கு வந்துடும். உங்களுக்கு தண்ணி அட்டை போட்டு தந்துடும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இபி கார்டு வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து ரைட்டா? ஆமாங்க. என்ன